செப்டம்பர் 5ஆம் தேதி 2 புதிய திரைப்படங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. அதில் ஒரு திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மதராசி. இன்னொரு திரைப்படம் நம்ம கேபிஒய் பாலான்னு அழைக்கப்படக்கூடிய கலக்க போவது யாரு பாலா நடித்த காந்தி கண்ணாடி. உண்மையிலே இந்த 2 திரைப்படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு யாருக்கு சந்தோஷமா இருக்குல்ல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, ஒருத்தர் வந்து சின்ன திரையிலிருந்து இப்போ வெள்ளித்திரையில மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடியவர். இப்போ இந்த காந்தி கண்ணாடி படத்துல அறிமுகமாகக்கூடிய கேபிஒய் பாலா அவர்கள் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு அறிமுகமாகிறார் இல்லையா. அப்படி 2 பேர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடியது. இதுல பெருந்தன்மையா வந்து கேபிஒய் பாலா என்ன சொல்லிட்டாருன்னா, என் அண்ணன் நடிச்ச எஸ்கே நடிச்ச இந்த மதராசி திரைப்படத்துக்கு வந்து டிக்கெட் கிடைக்காதவங்க என்னுடைய காந்தி கண்ணாடி படம் பார்க்க வாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு. ஆனா மதராசி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசின சிவகார்த்திகேயன் அவர்கள், அதாவது இந்த பழைய காலத்தை மறக்காம இன்னமும் வந்துட்டு எப்படி சின்ன திரையில வந்து ஸ்பான்டிட்டிவா ரொம்ப காமெடியா பேசுவாரோ அதே மாதிரி வந்துக்கிட்டு ரொம்ப காமெடியா வந்துட்டு யார் மனசையும் வந்து நோகடிக்காம அழகா பேசினாரு. இந்த படத்துல அவர் நடிச்ச அந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்கிட்டார். குறிப்பா வந்து அமரன் படத்துக்கு அப்புறம் நான் நிறையவே வந்து பார்த்து கதையை தேர்வு செஞ்சு நடித்த படத்தில் இந்த மதராசி திரைப்படம் ஒன்று. நிறைய பேர் வந்து இந்த அமரன் திரைப்படத்தில் மாதிரி நீங்கள் நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து இதில் வந்து ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்கீங்கிற விஷயத்தை சொன்னார். ஆனால் காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. கேபிஒய் பாலாவும் சரி, அதில் நடிச்சிருக்க வந்து நம்ம பாலாஜி சக்திவேல் நினைக்கிறேன், அவரும் சரி, மற்ற நடிகர்கள்லாம் சரி நல்லா நடிச்சிருந்தாங்க. அது குறிப்பாக ஒரு டைலாக் வரும், பாலாஜி சக்திவேல் பேசியிருப்பாரு. அதுதான் வந்து அந்த கதையோட, இந்த காந்தி கண்ணாடி கதையோட ஒரு மிகப்பெரிய உயிர் நினைக்கிறேன். அதாவது காலமெல்லாம் சமைச்சு போகிற நம்மளுடைய பொண்டாட்டியை பார்த்து சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு கூட சொல்ல தெரியாதவன்னா வந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி என்ன மயிரவாடா பிடுங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு பாருங்க. உண்மையிலே வந்து அதுலேயே இருந்து ஒட்டுமொத்த கதையை வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு லவ், ஒரு கணவன் மனைவி, ஒரு காதல் பண்ணக்கூடியவங்க எப்படி காதல் பண்ணணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த காந்தி கண்ணாடி திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தான் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தாலும் தெரியுது. ஸோ 2 பேர் திரைப்படத்தையும் நம்ம வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்படி வந்து ஒரு தமிழ் சினிமா ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை வந்துக்கிட்டு அறிமுகம், மெரினா படத்தில் அறிமுகமான சிவகார்த்திகேயன் அவர்களை வந்துக்கிட்டு எப்படி தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து வளர்த்து விட்டு இன்னைக்கு பெரிய நடிகராக இருக்காரோ அது மாதிரி நம்ம கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோமே. அவர் நிறைய சமூக சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட கேபிஒய் பாலாவுக்கு நம்ம சினிமாவில் ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்து அவரையும் உச்சாணி கொம்புக்கு கொண்டு நகர்த்தி விட்டோம்னா பல நல்ல நடிகர்களும் சரி, பல நல்ல மனிதர்களும் தமிழ் சினிமாவில் உலாவ வருவாங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் சந்தேகம் இல்லை தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம். 2 திரைப்படங்களும் நல்ல சக்ஸஸ் மூவி ஆகணும். நல்லபடியாக வந்துட்டு அந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அமைய என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தகவலுடன்